நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சித்து வரும் நிலையில் சுமார் 230 காவல் நிலையங்கள் ஆய்வாளர்களே இல்லாமல் பெயரளவுக்கு இயங்கி வருவதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதிதாக 280 காவல் ஆய்வாளர் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவித்து 8 மாதங்கள் ஆகியும் மாறி மாறி கோப்புகளை பந்தாடி பணி உயர்வுக்கு காத்திருக்கும் உதவி ஆய்வாளர்கள் வாழ்க்கையிலும் விளையாடும் அதிகார மட்டத்தை தோலுரித்து காட்டுகிறது இந்த தொகுப்பு. கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிதாக 280 காவல் ஆய்வாளர்கள் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என அறிவித்தார். முதலமைச்சர் அறிவித்து 4 மாதங்களுக்கு பிறகு, அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம்தான் 280 காவல் நிலையங்களும் ஆய்வாளர் தலைமையிலான காவல் நிலையங்களாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனால் இன்னும் ஆய்வாளர்கள் மட்டும் நியமிக்கப்படாமலேயே காலி இடமாக இருக்கிறது. 280 காவல் ஆய்வாளர் பணியிடங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டு சார்பு ஆய்வாளர் தலைமையிலான காவல் நிலையங்கள் ஆய்வாளர் தலைமையிலான காவல் நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும். முதலமைச்சர் அறிவித்த 280 காவல் ஆய்வாளர் பணியிடங்களில் 80 பணியிடங்கள் மட்டுமே தற்போது நிரப்பப்பட்டு இருக்கிறது. எஞ்சிய 200 பணியிடங்கள் இன்னும் காலியாகத்தான் இருக்கிறது. இதுபோக மாதம் ஓய்வு பெறும் ஆய்வாளர்கள் பணியிடங்களும் காலியாகும் என்ற நிலையில் அதிலும் 30 போஸ்டிங் காலியாக இருக்கிறது. தினமும் எக்கச்சக்கமாக கிரைம் ரேட் எகிரிக் கொண்டிருக்கும் போது ஆய்வாளர்களே இல்லாமல் இத்தனை காவல் நிலையங்கள் இயங்குவது காவல்துறை தலைமை நோக்கி கேள்வி எழுப்ப காரணமாகியுள்ளது. அந்த வகையில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஆய்வாளர் பணியிடங்களுக்கு 2011 பேட்சை சேர்ந்த உதவி ஆய்வாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற நிலையில் பணி உயர்வும் கொடுக்காமல் பணியிடத்தை நிரப்பவும் செய்யாமல் கோப்புகளை பாழடைய போட்டு வைத்திருப்பதுதான் தற்போது பிரச்சனைக்கு காரணமாக மாறி உள்ளது. 2011ஆம் ஆண்டு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு எழுதி நேரடி உதவி ஆய்வாளர்களாக 1000 பேர் பணிக்கு சேர்ந்தனர். இதில் 700 பேர் கேட்டகரி 1 என்று சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரிவை சேர்ந்தவர்கள் என்ற நிலையில் 15 ஆண்டுகள் பணி அனுபவம் இருந்தும் இன்னும் பணி உயர்வு கொடுக்காமல் காக்க வைத்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதன் பின்னணி என்ன என்று விசாரித்த போது பல தகவல்களும் கிடைத்திருக்கிறது. அதாவது வழக்கமாக பணி உயர்வில் சட்டம் ஒழுங்கு பிரிவினருக்குத்தான் முன்னுரிமை வழங்கப்படும் என்ற நிலையில் 2011 பேட்சை சேர்ந்த ஆயுதப்படை உதவி ஆய்வாளர்கள் சுமார் 14 பேர் பணி மோப்பில் தங்களுக்குத்தான் முன்னுரிமை வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தை நாடினர். ஆனால் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்ட நீதிமன்றம் சட்டம் ஒழுங்கு காவலர்களுக்குத்தான் பணி மோப்பில் முன்னுரிமை என தெளிவுபடுத்திவிட்டது. நீதிமன்றம் உத்தரவு போட்டும் கூட பணி உயர்வு கொடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பது பணி உயர்வை எதிர்பார்த்து காத்திருக்கும் உதவி ஆய்வாளர்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. ஒரே பேட்சில் கால்வாசி பேர் ஆய்வாளர்களாக ப்ரமோஷன் வாங்கி இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கை அலங்கரித்துக் கொண்டிருக்க அவர்களுக்கு சல்யூட் வைத்துக் கொண்டு உதவி ஆய்வாளர்களாக காலம் தள்ள வேண்டிய நெருடலான சூழலுக்கு தள்ளப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு உதவி ஆய்வாளர்களுக்குத்தான் பணி உயர்வில் முன்னுரிமை என நீதிமன்றம் உத்தரவிட்டு 4 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்னும் கோப்புகளை கூட தூசு தட்டாமல் கிடப்பிலேயே போட்டு வைத்திருக்கிறது காவல்துறை தலைமை. காவல் நிலையத்தை தரம் உயர்த்த ஒரு அரசாணை, பணி உயர்வுக்கு ஒரு அரசாணை என போட்டிருந்தும் கூட நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி மறுக்கப்பட்டு வந்த பணி உயர்வு இனிமேலாவது நிறைவேற்றப்படுமா என்ற ஏக்கம் 2011 பேட்ச் எஸ்ஐக்களை சூழ்ந்து கொண்டுள்ளது. மொத்தத்தில் உதவி ஆய்வாளர்களுக்கு பணி உயர்வு கொடுக்க நினைக்கிறார்களா அல்லது இப்படியே காக்க வைத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்க நினைக்கிறார்களா என்ற சந்தேகமும் அதிகார மட்டத்தை நோக்கி எழுந்திருக்கிறது. படித்து தேர்வெழுதி கஷ்டப்பட்டு பணிக்கு வந்து இத்தனை ஆண்டு காலம் அனுபவம் இருந்தும் பணி உயர்வு கிடைக்காமல் வேதனைக்கு ஆளாகும் உதவி ஆய்வாளர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.